வணக்கம் நேர்களே. கடந்த சில நாட்களாக வழக்கத்துக்கு மாறான சில தகவல்கள் கொடுத்துட்ருக்கேன். என் பேர் ராஜா. இன்றைக்கும் சில தகவல்கள் கொண்டு வந்திருக்கேன். அது என்ன நிகழ்ச்சியில் போய் பார்க்கலாம் வாங்க. ஊரே இப்போ இந்த பெட்ரோல் டீசல் பிரச்சனையால் ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கிற நிலைமையில் வட மாநிலங்களில் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் ஒரு புது வகையான ஸ்கேமை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படி வெளிச்சத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ஏன்னா இப்போ பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் வந்து கண்ண பின்னன்னு ஏறிக்கிட்டு இருக்கு. போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் ஒரு லிட்டருக்கு ₹7.50 ஏறுது. அப்படிங்கிற பட்சத்தில் அது என்ன புது ஸ்கேம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. உத்தரப்பிரதேசத்தில் சரண் சிங் அப்படிங்கிறவர் ஒரு புதுசாக ஒரு கார் ஒன்று வாங்கியிருக்காரு. அந்த காரோடைய பெட்ரோல் கெப்பாசிட்டியை வந்து 45 லிட்டர் மட்டும்தான் பெட்ரோல் கெப்பாசிட்டி. ஆனால் அவர் வந்து புதுசாக கார் வாங்கின ஆர்வத்தில் சரி என் டேங்க் ஃபில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கான்பூரில் ஹர்ஷ் நகர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் ஒரு பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு டேங்கை ஃபில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே, புது காரு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பெட்ரோல் பங்க்கில் இருக்கிறவங்கெல்லாம் நல்ல காரு அப்படின்லாம் ஐஸ் வச்சப்போ இவர் வந்து டேங்க் ஃபுல் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னதும் 41 லிட்டர் வரைக்கும் பெட்ரோல் அடிச்சிருக்காங்க. 41 லிட்டர் பெட்ரோல் அடித்ததுக்கப்புறமா பெட்ரோல் பங்க் ஊழியர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, புது கார் அப்படிங்கிறதுனால 2 கேட்டகரியாக தான் போட முடியும், ஒரே ஸ்டெச்சில் 45 லிட்டர் ஃபுல்லாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி 41 லிட்டரில் ஒரு வாட்டி ஸ்டாப் பண்ணியிருக்காரு. திருப்பி ஒரு பெட்ரோலை திரும்ப அடிச்சிருக்காங்க. இந்த பெட்ரோல் பங்க் ஊழியர் போட்டுட்டு ஒரு பில்லு கையில் கொடுப்பாங்க இல்லையா, இந்தாங்க சார் டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு பில்லு கையில் கொடுப்பாங்க இல்லையா, அதில் வந்து 52 லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்கிறதா பில்லில் தகவல் இருக்குது. இதை பார்த்து ஷாக் ஆன அந்த புது கார் வாங்கினவர் எப்படி 45 லிட்டர் பெட்ரோல் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு வண்டிக்கு எப்படி 52 லிட்டர் பெட்ரோல் போட முடியும், இது உண்மையிலேயே இது சாத்தியம் தானா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி குழப்பத்தில் ஆழ்ந்து அந்த பெட்ரோல் பங்க் மேலாளர்கிட்ட போய் கேட்டிருக்காரு. எப்படிங்க இது சாத்தியம், 45 லிட்டர் தான் என் வண்டியோட கெப்பாசிட்டியே, பெட்ரோல் டேங்க்கு மிஞ்சி போனால் ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் எக்ஸ்ட்ரா பிடிக்கிறதா கூட வச்சுப்போம், இன்ஜினுக்கெல்லாம் பெட்ரோல் போகுது இப்படின்னாலுமே எப்படி 52 லிட்டர் வரும் அப்படின்னு சொல்லி முறைகேடு நடந்திருக்கிறதா வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு. இந்த பிரச்சனை ரொம்ப பெரிய பூதாகரமாக மாறின உடனே அந்த பெட்ரோல் பங்க் அதிகாரி வந்து நீங்கள் வேணால் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கூட வந்து ஆய்வு பண்ண சொல்லுங்கள், நாங்கள் அது ஆய்வுக்கெல்லாம் ரெடியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அதிகாரி வந்தவருக்கு ஏதோ லஞ்சம் கொடுத்து சரி பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. வந்த அதிகாரியும் வந்து இல்லை பெட்ரோல் பங்க் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு போயிட்டார். அப்படிங்கிறதுனால இந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி கிணறு வெட்டின ரசீது என் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த புது கார் வாங்கின நபர் எப்படி 45 லிட்டர் பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கிறதுக்கு எப்படி 52 லிட்டர் பெட்ரோல் அடிக்க முடியும்னு சொல்லி தன்னுடைய தரப்பு நியாயத்தை சமூக வலைதளங்களில் வெளியிடுறார். இப்படி வெளியிட்ட உடனே அவர் கேட்குற கேள்வியில் என்ன தப்பு இருக்குது, 45 லிட்டர் தான் மொத்தமே பிடிக்கணும், எப்படி 52 லிட்டர் தான் மீட்டரில் காட்டுது, எதுக்கு அவர் வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஆதரவாக குரல்கள் எழுது. இது போல் நாடு முழுக்க எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி பெட்ரோல் பங்க்கில் ஸ்கேம் நடக்குது அப்படின்னு சொல்லி இப்போ விசாரணையை தொடங்கியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மோசமான அனுபவம் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு அடுத்ததாக நம்ம அன்றாட வாழ்வில் ரொம்பவுமே ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு செய்தி அப்படிங்கிறதுனால இது 2வது விஷயமா உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, சென்னை மாதிரியான டவுனில் புழுக்கம் ஜாஸ்தியாக இருக்குது, அதே மாதிரி ஃபேன் ஏசி போட்டாலுமே நைட்டில் தூங்க முடியல. அதுக்கு இன்னொரு காரணமாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொசு தொல்லை தாங்க முடியல அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரும் அனுபவிக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றா இருக்குது. அந்த வகையில் வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, கொசுக்கள் அந்த நாசக்கார கொசுக்களை அழிக்க ஆம்லெட் போடவெல்லாம் உத்தரவிட்டுள்ளேன், அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான தகவலாக இருந்துச்சு இது. ஸோ அதனால் இதை சொல்ல வரேன். அது என்ன அப்படின்னா, பிரபலமாக இருக்கிற கூகுள் அப்படிங்கிற நிறுவனம் இருக்கு இல்லையா, நம்ம டெய்லி ஃபோனில் யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டு ஃபோன் இதெல்லாம் வந்து கூகுள் கிட்ட இருந்து தான் நமக்கு கிடைக்குது. இந்த கூகுளுடைய தாய் நிறுவனமாக இருக்கிற அந்த நிறுவனத்துக்கு பேர் ஆல்ஃபபெட். இந்த ஆல்ஃபபெட் நிறுவனம் வந்து ஒரு அமைப்புக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஐயா, நாங்கள் சில மாடிஃபிகேஷன் கொசுக்கள்கிட்ட பண்ணியிருக்கோம், அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. அது என்ன, திடீர்னு ஆல்ஃபபெட் எதுக்கு கொசுக்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஆல்ஃபபெட் அப்படிங்கிற நிறுவனம் கலிஃபோர்னியா அப்புறம் ஃப்ளோரிடா, அமெரிக்காவில் 2 மாகாணங்கள் இருக்குது. அது மொத்தம் 50 மாகாணங்களில் முக்கியமான 2 மாகாணங்கள் கலிஃபோர்னியாவும் ஃப்ளோரிடாவும். இந்த கலிஃபோர்னியா ஃப்ளோரிடாவில் ஸ்பெஷலி ட்ரீட்டட் மஸ்கிட்டோஸ் அப்படிங்கிற இதை 2 வருஷமாக 2 கட்டமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கிட்ட இவங்க வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. சரி, அப்படி அவங்க ஏன் இந்த மாதிரியான ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம். ஆல்ஃபபெட் டீபக் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இந்த ஆல்ஃபபெட் நிறுவனம் வந்து 2016 அவங்க வந்து வெறும் சாஃப்ட்வேர் கொடுக்குறதோ ஒரு மொபைல் ஃபோன்ஸோ இந்த மாதிரி இல்லாமல் மக்களோட வாழ்க்கைக்கு எந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தோட ஒரு பகுதியாக தான் இந்த ஆல்ஃபபெட் டீபக் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் 2016 தொடங்கியிருக்காங்க. அப்படி 2016 அவங்க தொடங்கினதும் இதுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் முதல்ல ஆதரவு இல்லாமல் இருந்திருக்குது. பொதுவாக கூகுள் வந்து எப்போவுமே ஒரு பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கம்.
இப்போது ஒரு கூகுளுடைய செயல்பாடு எப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, ஒரே பிரச்சனையை சில லட்சம் பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணலாம் அப்படிங்கிறது தான் கூகுளுடைய பெரிய சக்ஸஸ். அந்த கூகுள் நிறுவனத்துடைய தாய் நிறுவனமாக இருக்கிற இந்த ஆல்ஃபபெட் நிறுவனத்தில் இந்த ஏற்கனவே சொன்ன அந்த இனிஷியேட்டிவ் மூலமாக வெஸ்ட் நைல் வைரஸ் அப்படிங்கிற ஒரு கிருமியை கொசு தான் பரப்புது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால கொசுக்களை பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது வால்பாச்சியா அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கொசுவோட உடம்புல ஒட்டிக்கும். அந்த கொசுவோட உடம்புல ஒட்டிச்சு அப்படின்னா அந்த ஆண் கொசு உடம்பை தேடி பிடிச்சி தான் இந்த பாக்டீரியா அஃபெக்ட் பண்ணும். அப்படி அந்த பாக்டீரியா அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கொசுவோடைய வீரியம் குறைஞ்சிடும். அதுவும் இல்லாமல் அதுக்கு மலட்டுத்தன்மை ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருமிகளை அழிக்கிறதுக்கு ஒரு கிருமியை வச்சே அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதா இந்த கூகுளோடைய இனிஷியேட்டிவ். ஒரு படத்தில் கமல் சொல்லுவார்ல, பயங்கரவாதிகளை அழிக்கிற பயங்கரவாதி அப்படின்னு, அந்த மாதிரியான ஸ்கீம் தான் இந்த கூகுளோட இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அப்படியே இந்த கொசுக்கள் எவ்வளோ 1-2 பிடிச்சி வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் 3,20,00,000 கொசுக்களை இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் முதல் கட்டமாக 1,60,00,000 கொசுக்களை ஒரு வருஷம் கொடுக்கறதாகவும், ஒரு வருஷம் ரிலீஸ் பண்ண போகிறதாகவும், அடுத்த வருஷமும் இதே அளவுக்கான வேல்யூவில் உள்ள கொசுக்களை நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆல்ஃபபெட் அப்ரூவல் கேட்டிருக்காங்க. அப்படி சப்போஸ் இந்த அப்ரூவல் கிடைக்கும் பட்சத்தில் இந்த கொசுக்கள் பொது வெளியில் போயிட்டு ஏற்கனவே இருக்கிற கொசுக்களோட இனப்பெருக்கம் செஞ்சு, ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே கொசுக்களுடைய எண்ணிக்கை குறையும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராஜெக்டோடைய நோக்கமாக இருக்குது. இதுக்கு அப்ரூவல் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது பொறுத்திருந்தால் பார்க்கணும். இதில் கூகுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எத்தனை நம்பர் ஆஃப் கொசுக்களை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற தரவுகள்லாம் கூட ஏஐ வச்சே நாங்கள் கணக்கீடு செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான தகவலை சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக சமூக வலைதளங்கள் திடீர்னு பேன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, அது எல்லாருக்கும் கிடையாது. ஆஸ்திரேலியாவில் தான் உலகத்திலே முதல் முறையாக 16 வயசுக்கு கீழே உள்ளவங்க சமூக வலைதளங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. குழந்தைகளாகவே இருக்கணும். அவங்க சைபர் புல்லிங் இந்த மாதிரியான பிரச்சனைகளை அட்டாக் பண்ண அவங்க திடீர்னு ஒருத்தவங்க அவங்கள கேலியாக பேசிட்டாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்க முடியாத மனப்பக்குவத்தில், வயசு ரொம்ப சின்ன வயசு அப்படிங்கிறதுனால குழந்தைகளை இது ரொம்பவே பாதிக்குது அப்படிங்கிறதுனால ஆஸ்திரேலியாவில் இதை முதல்ல தடை விதிச்சாங்க. இப்போது அந்த தடையை தொடர்ந்து ஆஸ்திரேலியா இது நல்லா இருக்குது, இந்த திட்டம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி மலேசியாவும் தங்களோட கையில் 16 வயசுக்குள்ளார இருக்கிற குழந்தைகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துறதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தடை ஆக்சுவலாக ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து அமலுக்கு வந்துருச்சு. இதனோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி பசங்க சோஷியல் மீடியா பக்கம் வரக்கூடாது, 16 வயசுக்கு அப்புறம் அவங்க என்ன வேணுமோ அதை அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். அந்த ஊரில் மொத்தமாக, அதாவது மலேசியாவில் மொத்தமாக 80 லட்சம் பேர் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சமூக வலைதளம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி, ஏற்கனவே 16 வயசுக்கு கீழே உள்ளவங்க கணக்கு வச்சுருந்தா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே உள்ள டேட்டாவை 1 மாதம் உங்களுக்கு டைம், அதுக்குள்ளே மொத்தமாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, திரும்ப அந்த அக்கௌண்ட்ஸை 1 மாதத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி சைபர் புல்லிங், அப்புறம் ஹார்ம்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் அவங்க பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனையுடைய முக்கியமான விஷயம். ஹார்ம்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் எதையும் சின்ன பசங்க பார்த்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இந்த தடையை விதிச்சிருக்காங்க. இப்போ இந்த தடையை யாராவது மீறி 16 வயசு இல்லை அதுக்கு கீழே உள்ள குட்டி பசங்களுக்கு புதுசாக சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிய வந்ததுன்னா, அந்த சமூக வலைதளங்கள் நிறுவனங்களுக்கு மேலே $2.5 மில்லியன் ஃபைன் விதிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சட்டத்தை கடுமையாக்கியிருக்காங்க. மலேசியாவை போலவே பிரான்ஸ், ஸ்பெயின், டென்மார்க் இந்த மாதிரியான நாடுகளும் இந்த பிரச்சனையிலிருந்து பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறதா ஒரு தகவல் இருக்குது. பெற்றவங்களுக்கு இதில் எந்த தண்டனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு சாராம்சம் இருக்குது. 16 வயசுக்குள்ளார இருக்கிற ஒரு குட்டி பையனோ குட்டி பொண்ணோ சோஷியல் மீடியாவை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரிய வந்ததுன்னா, பேரண்ட்ஸுக்கு எந்த தண்டனையும் ஏன் கொடுக்கக்கூடாது? அவங்க ஒழுங்காக கண்டிச்சிருந்தாக்கா பசங்க இப்படி இப்போ சமூக வலைதளங்கள் வரமாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு அம்சமும் ஒரு தரப்பில் பேசப்படுது. இந்த நிலைமையில் ஏற்கனவே அந்த சட்டம் அமலுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் ஏதோ ஒரு கடையில் சாப்பிட போகிறீங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவான கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பார்த்த உடனே அப்படியே சாப்பிடணும் போல் தோணும் இல்லையா? அந்த மாதிரி ஃபுட் கலர்ஸில் ஒரு பெரிய டேஞ்சர் இருக்குது, உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவ புள்ளி விவரம் வெளியாயிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 லட்சம் பேருக்கு மேலே பிரான்ஸ் நாட்டில் இது ரிலேட்டடான டேட்டாவை எடுத்திருக்காங்க. நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ஒரு இடத்துல எந்த மாதிரியான ஃபுட் கலர்ஸ் இருந்ததுன்னா உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது, அப்படி ஃபுட் கலர்ஸை உட்கொண்டதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி 1 லட்சம் பேருக்கு மேலே ஒரு சில புள்ளி விவரங்களை கேதர் பண்ணி ஒரு ஆய்வறிக்கையாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அதிகமான ஃபுட் கலர்ஸ் சேர்த்த உணவுகள் சாப்பிட்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மெடிக்கல் ஃபைண்டிங்ஸ் சொல்லுது. அந்த மெடிக்கல் ஃபைண்டிங்ஸ் இன்னொரு முக்கியமான அதிர்ச்சியான ஷாக்கிங் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கலரான ஃபுட்ஸை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை நீரிழிவு நோய்
38% வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ரொம்ப ஒரு அலார்மிங்கான தகவலை அந்த ஆய்வறிக்கை சொல்லியிருக்கு. டயபெட்டிஸ் கேர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான நமக்கு டெய்லி பயனுள்ளதாக இருக்கிற முக்கியமான தகவல்களை மட்டும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என் பேர் ராஜா. நன்றி, வணக்கம்.